மத்திய மாநில அரசுகளின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றம் துறை சார்பாக சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு வாகன பிரச்சாரம் நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் நடைபெற்றது. கல்வி நிறுவனங்கள், மக்கள் அதிகம் கூடும் இடங்கள், வழிபாட்டு கூடங்கள் போன்ற இடங்களில் காலநிலை மாற்றம், மரங்கள் வளர்த்தல், சிறுதானிய உணவின் நன்மைகள், பிளாஸ்டிக்கால் ஏற்படும் பாதிப்பு, திடக்கழிவு மேலாண்மை, திறந்தவெளி கழிப்பிடங்கள், நீர் சிக்கனம், மின்சார சிக்கனம், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், மாசுபாடு, ஆரோக்கிய உணவு, காலநிலை மாற்றம் போன்றவை குறித்து கலைக்குழுவினர் நடனம், பாடல் மூலம் கடந்த 5 நாட்களாக விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆக்கூர், செம்பனார் கோவில், குத்தாலம், மயிலாடுதுறை போன்ற பகுதிகளிலும், நாகை மாவட்டத்தில் நாகூர், செக்கல், பாப்பாக்கோவில், அந்தனப்பேட்டை, மஞ்சக்கொல்லை, நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட், வேளாங்கண்ணி மாதா கோவில் போன்ற பகுதிகளில் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் துறையை சேர்ந்த கலைக்குழுவினர் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடத்தினர். இதற்கான ஏற்பாடுகளை தேசிய பசுமை படை மற்றும் சுற்றுச்சூழல் கல்வி ஒருங்கிணைப்பாளர் முத்தமிழ் ஆனந்தன் செய்திருந்தார். பொது இடங்களை அசுத்தப்படுத்த வேண்டாம், பிளாஸ்டிக் தவிர்த்து விடுவோம், பிளாஸ்டிக்கை எரிக்காதீர், நுரையீரலை பாழாக்கிக் கொள்ளாதீர், ஈமைத்த பண்டங்களினால் விளைந்திடுமே தீது, நீர் தேங்க விடாதீர், கொசு வளர காரணமாக கூடும், கடல்வாழ் உயிரினங்கள், நிலவாழ் உயிரினங்கள், பறவை, பல்லுயிர் சமநிலை காப்போம். இந்த பல்லுயிர்களை பாதுகாக்கின்றது இயற்கையோடு வாழப்படகு வயிற்றுல அல்சர் உண்டாகும், புற்றுநோய் வரைக்கும் போய் சார். அதை பற்றி ஒரு 4 வரியில ஒரு பாட்டு உங்களுக்கு கொடுக்குறே. ஓம் சொல்றீங்களா? ஓம் சொல்றீங்களா? கேட்பாங்க, பெரிய பெரிய கடையை பார்த்தா பானி பூரி கேட்பாங்க, சின்ன சின்ன கடையை பார்த்தா குக்குரி குக்குரி கேட்பாங்க, பெரிய பெரிய கடையை பார்த்தா பானி பூரி கேட்பாங்க. குக்குரை வாங்குறியா இல்ல நோய வாங்குறியா? கடையை பார்த்தா சிக்கன் ரைஸ் கேட்பாங்க, பெரிய பெரிய கடையை பார்த்தா பீட்சா பர்கர் கேட்பாங்க, பாஸ்டர் ஃபுட் கடையை பார்த்தா சிக்கன் ரைஸ் கேட்பாங்க, பெரிய பெரிய கடையை பார்த்தா பீட்சா பர்கர் கேட்பாங்க. ஊஞ்சொதையா தம்பி, ஊஞ்சொதையா காரணம் என்ன? இந்த இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றம். இது என்ன காரணம்னா, இருக்கக்கூடிய இடங்கள், மரம், செடி, கொடி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா நாளுக்கு நாள் நம்ம அழிக்க பாதுகாக்கணும். அதாவது எல்லாமே ஒன்றோட ஒன்று சார்ந்து நம்ம இருக்கோம், ஒன்றோட ஒன்று சார்ந்துதான் வாழ்றோம். ஆமா, மனிதர்கள் எப்படி சொல்றீங்க இருக்கா? கடையை பார்த்தா சிக்கன் ரைஸ் கேட்பாங்க, பெரிய பெரிய கடையை பார்த்தா பீஸா பர்கர் கேட்பாங்க. எல்லாரும் செடி வளர்க்கணும், அதுக்கு தண்ணி ஊற்றணும், அப்பதான் செடி வளரும், அப்பதான் காற்று தரும். நல்லா ஜாலியாக நிறைய என்டர்டைன்மெண்ட், அதுவும் நிறைய கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் என்னோட லைஃப்ல இதை கிடைக்கிறேன்.
பல்லுயிர்கள்னா முதல்ல நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். சொல்லுங்க. பல்லுயிர்கள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல வாழக்கூடிய சிறிய உயிரினமான எறும்புல இருந்து பெரிய விலங்கினமான யானை முதல் கடல் வாழ் உயிரினம், தரை வாழ் உயிரினம், மலை வாழ் உயிரினம், மரம் செடி கொடிகள், மனிதர்கள், இது எல்லாம் இணைஞ்சதுதான் வந்து பாத்தீங்கன்னா பல்லுயிர்கள். கடைய பார்த்தா குர்குரை குர்குரை கேட்பாங்க, பெரிய பெரிய கடைய பார்த்தா பாடி பூரி கேட்பாங்க. குர்குரை வாங்குறையா இல்ல நோய வாங்குறையா பாப்பா. கடைய பார்த்தா சிக்கன் ரைஸ் கேட்பாங்க, பெரிய பெரிய கடைய பார்த்தா பீஸா பர்கர் கேட்பாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் கடைய பார்த்தா சிக்கன் ரைஸ் கேட்பாங்க, பெரிய பெரிய கடைய பார்த்தா பீஸா பர்கர் கேட்பாங்க. ஊன் சொல்றியா தம்பி? மஞ்ச பையே கடவுள் கண்ணை குத்தி விட்டுருவாரு. உண்மையை சொல்லணும். யார் வாங்கினது? சரி சரி வாங்கினீங்கல்ல, இனிமேல் வாங்கி சாப்பிடக்கூடாது. நீங்க அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அதுல இருந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட விளைவுகள் வரும், வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும். திடீர்னு யாராருக்கெல்லாம் வயிறு வலிக்குது வந்திருக்கல, திடீர்னு வந்திருக்கல, உனக்கு வந்திருக்கல, உனக்கு வந்திருக்கல, கையை கீழே போடுங்க. இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? நம்ம அந்த மாதிரி லேஸ் வெரி குட். யாரா சொன்னது? இப்ப கை கொடுறா, கை கொடுறா, வெரி குட். அந்த லேஸ் பாக்கெட்டு, குர்குரே பாக்கெட்டு, அப்புறம் என்னது வெஜ் பிரியாணி. ஓகே ஓகே. அடுத்து அடுத்து என்னது? நூடுல்ஸ், பிங்கோ, மேகி, லேஸ், குட்டி சிப்ஸ், ரஸ்லாம் ரஸ்லாம் அதெல்லாம் பாக்கெட்ல அடக்கி வச்சிருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே ஸ்டாக்ல வச்சு பிரிட்ஜ்ல வச்சு நம்மளுக்கு எடுத்து கொடுப்பாங்க. அதெல்லாம் குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன வருது? நோய் வருது. நம்ம நோய் வந்தா நம்ம எங்க போவோம்? அப்ப ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு என்ன போடுவாங்க? நம்மளுக்கு வலிக்கும்ல, வலிக்கும்ல. அப்ப நம்ம அதை வாங்கி சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாது.